அதாவது ஒரு குரூப் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து சூப்பராவே நடந்துருச்சு. இப்பவே வந்து ரோஹித் சர்மா அண்ட் விராட் கோலி வந்து இவங்க வேர்ல்டு கப் தேவையில்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே போட்டு அடின்னு அடிச்சு கடிச்சுக்கிட்டு இருக்காதீங்க. இன்னைக்கு வந்து மேட்ச் லிட்ரலி வந்து ஆஸ்திரேலியாவுக்கு ஃபுல்லாவே போயிடுச்சு. மழை எங்க வந்துச்சோ, டாஸ எப்போ தோத்துட்டாங்களோ அப்பவே வந்து அவங்க கைக்கு போயிருச்சு. இன்னைக்கு மேட்ச் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பார்த்தரலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷாம். நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. லைக் பண்ணாம பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். என்னடா நம்ம ஸ்டூடியோ செட்டப் இல்லாம வெளியில எங்கேயோ பண்ணிட்டு இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? தீபாவளி எதுமோ சொந்த ஊர் வந்திருக்கேன். அப்படி இருந்தாலுமே நம்ம மேட்ச் வந்து ரிவ்யூ பண்ணி தான் ஆகணும். நம்ம கடமை இல்லையா? பார்த்தீங்கன்னா வெடி சத்தம்லாம் கேட்டுட்டு இருக்கு. இன்னைக்கு மேட்ச் வந்து டாஸ ஜெயிக்கிறதுக்கு தயவு செஞ்சு இந்த சுமன் கில்ட்ட யார்ட்டாச்சும் போய் சொல்லிட்டு குடுத்துருவாங்கடா. இன்னைக்கு லிட்ரலி இன்னைக்கு டாஸ் ஜெயிச்சாவே மேட்ச் வின் பண்ணியிருக்கலாம். அதாவது அப்படி ஒரு செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு டஃப் ஃபைட் வந்து இந்தியா குடுத்தாங்க. எனக்கு லிட்டரலி தெரிஞ்சு போச்சு. டாஸ தோத்தோனே அவ்வளோதான் மழை வேற பெய்யுது. பிட்ச் வேற ஒரு மாரி கிறுக்கா முறுக்கானா இருக்கு. கண்டிப்பா வந்து ஆஸ்திரேலியா ஜெயிச்சுருவாங்க அப்படின்ற மாரி தான் நெனச்சேன். நீங்க ஒரு சில பேர் வந்து இன்னைக்கு சண்டே இதுமா நான் தூங்கி எந்திரிச்சு மேட்ச் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கி எந்திரிச்சு மேட்ச்ச பார்த்தீங்க அப்படின்னா, ரோஹித் சர்மா, விராட் கோலி வந்து இருந்திருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு சைடு வந்து கூவ ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது 27க்கு அவங்க இல்லப்பா அப்படின்ற மாரி. அத பத்தி நம்ம தனியா ஒரு செக்மெண்டாவே பேசலாம். என்னைய பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு வந்து கம்ஃபர்டபுளா வந்து பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா வந்து ஜெயிச்சுட்டாங்க. எந்த ஒரு குறையுமே இல்ல. மிச்சல் மார்ஸ் அதாவது ஐபிஎல்ல ஒரு ருத்ர தாண்டவம் ஆடிட்டு இருந்தாரு. ஃபார்ம் தலைவனுக்கு பார்த்தீங்கன்னா, இன்னுமே கன்டின்யூ ஆயிட்டு தான் இருக்கு போல இருக்கு. இந்த இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் கூட, சவுத் ஆப்பிரிக்கா கூட இந்த மாரி தோத்துருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு அவங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்குது பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து. அதே மாரி இந்தியாவ பொறுத்தளவு வெஸ்ட் இண்டீஸ ஒயிட் வாஷ் பண்ணிட்டாங்க. இங்கிலாந்து சீரிஸ்ல சமன் பண்ணிட்டாங்க. T20 பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. ஏசியன் கப்ப ஜெயிச்சுட்டாங்க அப்படின்ற மாரி செம்மையா போயிட்டு இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு விராட் கோலி, ரோஹித் சர்மா வந்து இந்த மேட்ச்ல ஆட போறாங்க அப்படின்னு சொல்லும்போது, டிக்கெட்லாம் சோல்ட் அவுட் ஆயிட்டு பார்த்தீங்கன்னா, சுமன் கில்லோட தலைமையில 2 பேர் எப்படி ஆட போறாங்க அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட் ரொம்பவே அதிகமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அத ஃபுல்ஃபில் பண்ற மாரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இந்த வீடியோ அப்படியே பாஸ் பண்ணிட்டு நான் முன்னாடி ரோஹித் சர்மா, விராட் கோலி அவங்க வீடியோக்கு வந்து நெறைய போட்டிருக்கேன். இந்த ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணப்ப. அப்பயே நீங்க வேணா போய் பாருங்க. நான் ஒரு விஷயத்த ஷேர் பண்ணியிருப்பேன். ரோஹித் சர்மா, விராட் கோலி டக் அவுட் ஆனாலும் பிரச்சனை கிடையாது. தயவு செஞ்சு கடிக்காதீங்க. போட்டு கிரிட்டிசிசம் பண்ணாதீங்க. வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாரி இப்போ ஒரு க்ளூமே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. 2027 அவங்க ஆடுவாங்களா? இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு மேட்ச் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள ஸ்கோர் கார்ட பொறுத்தவரை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தரலாம். டாஸ வந்து தலைவன் பார்த்தீங்கன்னா தோத்துட்டாப்ல வழக்கம் போல. அதனால சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ரோஹித் சர்மா ஒரு 4 தான் அடிச்சாப்ல. 14 பால்ல 8 ரன் தான் அடிக்க முடிஞ்சுச்சு. பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. ஹெய்சல்வுட் பால்ல வந்து அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அப்புறம் கேப்டன் ஆச்சு நிதானமா ஆடுவாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அவருமே வந்து நிதானமா ஆடவே இல்ல. 10 ரன்னுக்கு பார்த்தீங்கன்னா, அவருமே அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அப்புறம் விராட் கோலி அவர்கள் தான் பலரும் எதிர்பார்க்கப்பட்ட மாரி, இங்க ஸ்டார்ட்டிங்லயே ரவி சாஸ்திரியோடயும் இங்க உட்காந்து கமெண்ட்ரேட்டர் உட்காந்து பேசிட்டு இருக்காரு. 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாரோ அதே மாரி தான் இருக்காரு. அதாவது ஒரு சில பேர் நம்ம கமெண்ட்லலாம் கூட போட்டிருந்தாங்க. டை அடிக்கிறாங்க அப்படி எப்புட்றா அப்படின்னு சொல்லிட்டு. டேய் டை அடிச்சாலும் ஃபேஸ்லயாச்சும் கொஞ்சம் டிஃபரெண்ட் தெரியும்ல. அதே ஹேர் கட்டு அதே மாரி இருக்காப்ல தலைவன் பார்த்தீங்கன்னா, எல்லா இது பண்ணாலும் இன்னைக்கு வந்து 0ல வந்து அவர் அவுட் ஆயிட்டாரு. ஸ்ரேயஸ் ஐயர் வந்து மக்களின் கேப்டன் ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம். வைஸ் கேப்டன் அவரும் ஒரு 11 ரன் கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமேட்டு அக்சர் பட்டேல் தான் வந்து இந்த ஸ்குவாடுக்கு இவர் தேவையா? அப்படின்ற மாரி வந்து எனக்குமே தோணுச்சு. பார்த்தீங்கன்னா, அவர கொண்டு வந்திருந்தாங்க. குல்தீப் யாதவ் எதுக்கு டிராப் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு தெரியவே இல்ல. 31 ரன் அவர் அடிச்சாரு. அப்புறம் ராகுல் ஓரளவு செம்மையா கான்ட்ரிபியூட் பண்ணி எனக்கு அக்ஷர் பட்டேலுக்கு முன்னாடி அவர இறக்கி இருந்திருக்கலாமோ! அப்படின்ற மாரி எனக்கு பர்சனலா தோணுச்சு. அவங்க கம்பீர் மாம்ஸ் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் நம்ம புரிஞ்சுக்கவே முடியாது. அவர் ஒரு 38 ரன்கள் தேத்துனாரு. வாஷிங்டன் சுந்தர் அவர் இந்த ஸ்குவாட்ல கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரெடிக்ஷன் வீடியோலயே சொல்லியிருந்தேன். கொண்டு வந்தாங்க. பார்த்தீங்கன்னா, அந்த அளவு விக்கெட் எடுத்தாரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அந்த அளவு அவரால தாக்கத்த ஏற்படுத்த முடியல. 10 ரன் தான் அடிச்சாரு. நிதிஷ்குமார் ரெட்டி கடைசியில அந்த அடிச்ச 2 சிக்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 19 ரன் அடிச்சிருக்காரு. அது ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன குடுத்துச்சு. ஹர்ஷித் ராணா ஆல்ரவுண்டரா கேட்டகரில கொண்டு வராங்க. பார்த்தீங்கன்னா, ஒரு ரன் அடிக்கவே இல்ல. அப்படியே பார்த்தீங்கன்னா, எல்லா விக்கெட்டுமே 9 விக்கெட்டுக்கு 136 ரன்கள் தான் போச்சு. ஸ்டார்ட்டிங் அப்பயே மழை வந்துருச்சு. ஒரு 4, 5 ஓவருக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா, மழை வந்து சரசரன்னு வந்துருச்சு. அப்புறம் ஓவர் குறைக்கப்பட்டு 32 ஆச்சு. அப்புறம் 28 ஆச்சு. அந்த ஸ்ட்ரகிள்லயே நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்தியாவால ஒண்ணுமே பண்ண முடியாது. பட்டு பட்டுன்னு விக்கெட் போயிட்டு தான் இருக்கும். ஒண்ணுமே பண்ண முடியாது. சோலி முடிஞ்சுச்சு அப்படின்னு அர்த்தம். இதே ஆர்சிபிக்கு இந்த பஞ்சாப் நடக்கக்கூடிய மேட்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்லியிருப்பேன். அதாவது மழை வருது. அவ்வளோதான் இவங்க தான் வின்னு. ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்ற மாரி சொல்லியிருப்பேன். அதே மாரியே பஞ்சாப் வந்து வின் ஆயிருக்கும். அதனால வந்து மழை வந்தாவே நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. வேற மாரி வந்து மேட்ச் போயிரும் அப்படின்னே சொல்லலாம். ஸ்டார்க்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னுமே அதே ஃபோர்ஸ் செம்ம வேகமா இருக்காரு. அவர்லாம் ரிட்டயர் ஆவாரு அப்படின்ற ரூமர்ஸ்லாம் போயிட்டு இருந்துச்சு. பார்த்தீங்கன்னா, 1 விக்கெட் எடுத்தாரு. ஹெய்சல்வுட் 2 விக்கெட் தரமான விக்கெட் எடுத்தாரு. நேத்தன் எல்ஸ் சிஎஸ்கே
தயவு செஞ்சு அவர கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணுங்க பவர் பிளேல. வேற லெவல்ல பண்ணீங்கலாம் நான் மிரண்டுட்டேன். இங்க ஹேசல்வுட், ஸ்டார்க் இருக்காரு அப்டின்னா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, சூப்பரா போடுறாரு. வேற லெவல்ல இருந்துச்சு. அவரு ரன்கள் இன்னைக்கு 29 ரன்கள் குடுத்தாலுமே, அவர் வந்து கரெக்ட்டா யூஸ் பண்ணாங்க சிஎஸ்கே அப்டின்னா, பவர் பிளேல வந்து நல்லாவே போடுவாரு. அவரு ஒரு விக்கெட் எடுத்திருந்தாரு. ஓவன் பார்த்தீங்கன்னா, அவரோட பங்கு ஒரு 2 விக்கெட் எடுத்திருந்தாரு. குணேமேன் பார்த்தீங்கன்னா, அவரும் ஒரு 2 விக்கெட்டுகள் எடுத்திருந்தாரு. கரெக்ட்டான நேரத்துல. அப்புறம் வந்து மேத்யூ ஷாட் பார்த்தீங்கன்னா, அவரால விக்கெட்டுகள் எதுவுமே எடுக்க முடியல. இந்த எளிய இலக்குடன் வந்து களமிறங்கிய ஆஸ்திரேலியா என்ன பண்ணும் 26 ஓவர் 137 அடிக்கணும். போடா அங்கிட்டு இங்கிட்டுன்னு போயிட்டு பார்த்தாலே அடிச்சு புடிச்சு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு. ஏன்னா டிஎல்எஸ் மெத்தட் படி ஒரு 4, 5 ரன் கூட குறைக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தாலே 130லாம் 20 ஓவருக்கே அடிச்சிட்டு போயிருவாங்க. என்னப்பா டிராவிஸ் ஹெட் வந்து சோழியை முடிச்சுட்டு போறியா அப்படின்ற மாதிரி தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். பார்த்தீங்கன்னா டிராவிஸ் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கவலைக்கிடமா பார்த்தீங்கன்னா ஏமாத்தி விட்டு போயிட்டாரு. இன்னைக்கு வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆடுறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவருமே இன்னைக்கு வந்து எதுவுமே அடிக்கவே இல்லை. ஆனா ஒரு சைடு மேத்யூ ஷாட் வந்து பார்த்தீங்கன்னா நின்னு மிச்சல் மார்ஷ் வந்து பார்த்தீங்கன்னா அவன் கேப்டன் நின்னு வேற லெவல்ல விட்டு கொளுத்துறாரு போட்டு. 6, 4 அந்த மாரி பார்த்தீங்கன்னா 3 6, 2 4ஓட பார்த்தீங்கன்னா, கடைசி வரைக்கும் ஆட்டம் இழக்காம நின்னு பார்த்தீங்கன்னா, டீமுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர எஃபோர்ட் போட்டாரு அப்டின்னே சொல்லலாம். அதே மாரி டிராவிஸ் ஹெட் 8 ரன்ல அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. மேத்யூ ஷாட் வந்து எதிர்பார்த்தா அவர் 8 ரன்ல அவுட் ஆயிட்டாரு. பிலிப் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து 37 ரன்கள வந்து மிகப்பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் குடுத்தாரு. ஒரு கட்டத்துல வந்து கேம்க்குள்ள வந்து இந்தியா வர மாரி எனக்கு தெரிஞ்சுச்சு. ஆனா வந்து இல்ல மாப்ள வரமாட்டாங்க. இதெல்லாம் சும்மா போற விக்கெட்டு, சாமிக்கு போற விக்கெட்டு அப்டின்ன மாரி பார்த்தீங்கன்னா, அவுட் ஆயிட்டாங்க. அதே மாரி ரோஸோ வந்து பார்த்தீங்கன்னா, கடைசில வந்து ரென்சோன்னு நெனைக்கிறேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, கடைசில ஒரு 21 ரன்கள் வந்து கடைசில அவரு நிதிஷ்குமார் ரெட்டி தூக்கி போடுறாரு. அவுட் ஆவுற மாரி ஒரு பாவுலலாம் நடக்குது. ஆனா பார்த்தீங்கன்னா, அவுட்டே ஆகவே இல்ல. கடைசில மேட்ச் வந்து 131 ரன்கள் அடிச்சு பார்த்தீங்கன்னா, 3 விக்கெட் இழப்புக்கு கடைசியா பார்த்தீங்கன்னா, ஜெயிச்சும் முடிச்சுட்டாங்க. பால்லாம் நெறைய இருக்கு. அது இருக்குமாப்ல ஒரு 30, 40 பால் அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஈஸியாவே ஜெயிச்சுட்டாங்க. 21 ஓவர் 1 பால்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா ஜெயிச்சுட்டும் போயிட்டாங்க. இந்த இடத்துல நான் சொல்லிக்க விரும்புறேன். அடுத்த போட்டி வந்து பார்த்தீங்கன்னா, 23ஆம் தேதி நடக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அந்த இதுல வந்து விராட் கோலி அவர்கள் பார்த்தீங்கன்னா, நெறைய 100லாம் போட்டிருக்காரு டெஸ்ட்லலாம். என்னைய பொறுத்தவரைக்கும் இப்பயும் ஒரு ஸ்பெகுலேஷன், ஒரு விஷயங்கள், ரூமர்ஸ் எல்லாம் பரவிட்டு "அப்பா ஜெய்ஸ்வால ஓப்பனிங் இறக்கி விட்டுருந்தீங்க அப்படின்னா, வேற கிழிச்சிருப்பான்ப்பா" அப்படின்ற மாரி ஒரு இதுவும், அப்புறம் சுமன் கில் இன்னைக்கு ஆடாதனால பார்த்தீங்கன்னா, அதனால ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிட்டாய்ங்க. சுமன் கில் மட்டும் இன்னைக்கு ஒரு 50 அந்த மாரிலாம் போட்டிருந்தாருன்னு வச்சுக்க, அவ்வளவுதான் இன்னைக்கு சோழியே முடிஞ்சிட்டு இருக்கு. மேட்ச பொறுத்தளவு மேட்சே கொலாப்ஸ். அதாவது மழை வந்துருச்சு. நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். T20 ஓவரா இது ஆகப்போகுது. T20ல திரும்பி நீங்க வந்து ரோஹித் சர்மா, விராட் கோலிய பார்க்கலாம். அதான் டாஸ மட்டும் எப்படியாச்சும் ஜெயிச்சிரணும் அப்படின்ற மாரி தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். ஆனா டாஸ் ஜெயிக்க வாய்ப்பே இல்ல போல இருக்கு. அதுக்கு ஏதாச்சும் கோர்ஸ் தான் வந்து சுமன் கில் வந்து பழகணும் போல இருக்கு. நீங்க பாருங்க இன்னைக்கு டாஸ் ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா, இந்தியா என்னைய பொறுத்தவரைக்கும் மார்ஷ் விக்கெட்ட எப்படியாச்சும் கழட்டியிருப்பாங்க முன்னாடியே. அதுக்கப்புறம் வர விக்கெட்டுகள் எல்லாமே பட்டு பட்டுன்னு கழட்டியிருந்தாங்க அப்படின்னா, என்னைய பொறுத்தவரைக்கும் 150க்குள்ளே வந்து இந்தியா இதே மாரியே சுருட்டியிருப்பாங்க. ரோஹித் சர்மா ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ வெளிப்படுத்தியிருந்திருக்கலாம். சுமன் கில் ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம். விராட் கோலி வந்து அங்க கான்ட்ரிபியூட் குடுத்திருந்தா கூட பார்த்தீங்கன்னா, கடைசியில வந்து கேஎல் அண்ட் ஸ்ட்ரேயஸ் அந்த கூட்டணி வந்து முடிச்சிருந்திருக்கலாம். ஆனா என்ன ஆச்சுன்னு சொல்லி தெரியல பார்த்தீங்கன்னா, டாஸ வந்து ஜெயிக்கவே இல்ல. இப்ப 2027 இவங்க ஆடுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னைய பொறுத்தவரைக்கும் மேட்சஸ் என்பது பார்த்தீங்கன்னா, அடுத்து ஒரு 12 மேட்ச் இருக்கு அடுத்த வருஷம் வரைக்கும். அதிகபட்சம் போனாலும் ஒரு 15 மேட்ச் வருமா அப்படின்னு கேட்டாலே இன்டர்நேஷனல் மேட்ச் கம்மி தான். 2 மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா, ஐபிஎல் ஆடுவாங்க. அந்த டொமஸ்டிக்லலாம் ஏதோ 2 பேர் ஆடப் போறாங்க அப்படின்ற மாரி ஏதோ ஒரு விஷயங்களும் போயிட்டு இருக்கு. ரோஹித் சர்மாவும், விராட் கோலிய பொறுத்தளவு 2027 கப்ப வாங்கி குடுத்துட்டு போணும் அப்படிங்கிறது தான் அவங்களோட கனவாவே இருக்கு. அதனால என்ன அவங்க இவர் சொன்னார், அஜித் ஹக்கர் சொன்னார்ல, 2027க்கு இன்னும் பல நாள் இருக்கு. அதுவரைக்கும் என்ன வேணா நடக்கலாம் அப்படின்ற மாரி சொன்னார்ல. அதனால இப்பயே இவங்க போட ஆரம்பிச்சுட்டாய்ங்க. இன்னும் இந்த ஒரு 3 மேட்ச்சு அங்கிட்டு ஒரு 3 மேட்ச் தொடர்ந்து இவங்க ஆடவே இல்லன்னா, லைட்டா ஜெய்ஸ்வால உள்ள சொருகி பார்ப்பாய்ங்க. ரோஹித் சர்மா டிராப் பண்ணிட்டு, அப்படியே "அண்ணே வரட்டுங்களா, தம்பி நல்லா பண்றாப்புல, நீங்க வைக்கலாம்" அப்படின்ருவாங்க. அது வேணா நடக்கிறதுக்கு நம்ம ஒவ்வொன்னும் சொல்லுவோம். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டே இருக்கும். என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம். அதே மாரி அடுத்த போட்டி வந்து நல்லா ஆடி கன்ஃபார்ம் கம்பேக் குடுப்போம். 1க்கு 0ன்னு சொல்லிட்டு அவங்க முன்னிலையில இருக்காங்க. நம்ம வந்து கொஞ்சம் பின்தங்கி இருக்கோம். கண்டிப்பா 3 ஓடிஐ இதுல வந்து நல்ல டஃப் ஃபைட் குடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். உங்கள பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது, உங்களுக்கு என்ன தோணுச்சோ மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.